வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிங் பேபிராஜ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்க ஒரு கேஸ்டார் வீல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேஸ்டார் வீல் நம்ம எதுக்கு ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம்னா, அந்த வீடியோவில் தெரிந்து பாருங்கள், ஒரு ஏர் கூலரு. அந்த ஏர் கூலருக்கு ஸ்டாண்ட் செய்ய போகிறோம். இப்போ நம்ம அந்த பார்சல் பிரிச்சுக்கலாம். பிரித்து பார்த்தோம்னா ஒரு கைப்பிடி கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரூ டிரைவர் கைப்பிடி பிளாஸ்டிக்கில் இருக்குது. அடுத்து ஒரு யூசர் மேனுவல் ஒரு புக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வாஷரும் ஸ்க்ரூவும் இருக்குது, ஒரு பாக்கெட்டு அது கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம கேஸ்டார் வீல் கொடுத்துருக்காங்க. இது வந்து 360 ரொட்டேட்டு வீலு, லாக் டைப்பு. அடுத்ததான் ஸ்க்ரூ பிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஸ்க்ரூ பிட்டு வந்து இந்த கைப்பிடியில் நம்ம போட்டு பார்த்தோம்னாக்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஒரு சைடு ஸ்டார் கொடுத்துருக்காங்க, ஒரு சைடு மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பாக்கெட்டை பிரித்து பார்த்தோம்னாக்க ஒரு வாஷரும் ஸ்க்ரூவும் இருந்தது. இது வந்து அந்த வீலுக்கு அட்டாச் பண்ணுறது தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை வச்சு நம்ம அட்டாச் பண்ணோம்னாக்கா ஒன்றும் சரி வராது. நம்ம தனியாக போல்ட் நட் வாங்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம அந்த வீலை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் எதிர்பார்த்ததை விட நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்க இந்த 4 வீலுமே வந்து பார்த்தீங்கன்னா லாக் டைப்பில் தான் வாங்கியிருக்கோம். பாருங்கள், இந்த செட்டு வந்து அப்படியே 4மே லாக் டைப்பில் தான் தராங்க. அதுலேயே 2 லாக் டைப் வரும், 2 நார்மல் வரும், அந்த மாதிரியும் இருக்குது. நம்ம வாங்கினது இதில் தான் வாங்கியிருக்கோம். வீலில் வந்து 2 சைடுமே பேரிங் கொடுத்துருக்காங்க, லாக் நட்டு போட்டிருக்காங்க. நல்லா ஃப்ரீயாகவே சுற்றுது, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்கு கிளிப்பை வந்து லாக் பண்ணுறதுக்கு ரிவீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரிவீட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா திக்னஸ் அதிகமான ஒரு ரிவீட்டை தான் கொடுத்துருக்காங்க. இந்த லாக்கை அழுத்தினோம்னாக்க அங்கே பாருங்கள், உள் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மேடு பள்ளம் மேடுன்னு வருது பார்த்தீங்களா, ஒரு தகரத்தில் கொடுத்துருக்காங்களே. மேலே ரொட்டேட் பண்ணுறப்ப அந்த காடியில் கரெக்டாக போகிற மாதிரி வச்சு நம்ம லாக் பண்ணோம்னா மேலே அந்த ரொட்டேட் ஆகிறதும் ஸ்டாப் ஆகிடும், வீலும் சுற்றாது. அதுதான் நம்ம லாக் டைப் வாங்கியிருக்கோம். 4 வீலுமே லாக் டைப்பில் தான் வாங்கியிருக்கோம். பாருங்கள், இப்போ லாக் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, லாக் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. இதை நம்ம காலால் கூட அழுத்திக்கலாம், ஏன்னா கீழே தானே இருக்கும், இப்போ அழுத்திக்கலாம். பாருங்கள், அதை லாக் பண்ணுறது முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ லாக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அந்த காடியில் கரெக்டாக போய் லாக் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ மேலே இருக்க டாப்பும் சுற்றாது, கீழே இருக்க வீலும் நமக்கு வந்து சுற்றாது சுத்தமாக. மேலே இருக்க டாப்பை ஜாயின் பண்ணுறது ஒரு ரிவிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த டாப் வந்து சுற்றுறதுக்கு பேரிங் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த பில்லை பாருங்கள், 555 ரூபா பில்லு வந்திருக்கு. இதுதான் அந்த கேஸ்டாரோட ப்ரைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து நான் ஏர் கூலர் ஸ்டாண்டு மேக்கிங் பண்ண சில கிளிப்ஸு மட்டும் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், இதை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து ஏர் கூலர் ஸ்டாண்டு மேக்கிங் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் நீங்கள் வந்து ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.